3, 6, 8, 12ஆம் ஸ்தானங்கள்ல கேது மறையலாமா? அப்படியே மறைந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த கேது பகவான் 3, 6, 8, 12ல மறையலாமா அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி இந்த கேதுன்றவர் யாரு, எதை தர கடமைப்பட்டவர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாங்க. இந்த கேது தாங்க ஞானக்காரகன் அப்படின்னு சிறப்பாக அழைக்கப்படக்கூடியவர். ஒருவருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த கேது தான். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு அறிவு, புத்திசாலித்தனம் அப்படிங்கிற எல்லாவற்றையும் தாண்டி ஞானம் அப்படின்ற ஒரு உயர் நிலை புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த கேது தான். ஏன்னா கேது ஒரு ஆன்மீக கிரகம். ராகு போகக்காரகன், சுக போகங்களை கொடுக்க கடமைப்பட்டவர். ஆனா இந்த கேது ஒருவருக்கு ஆன்மீக ஞானத்தையும் அறிவையும் உள்ளார்ந்த ஒரு புரிதலையும் கொடுக்கக்கூடியவர் இந்த கேது பகவான் தாங்க. 7 வருடங்களை மொத்தமாக திசா புத்தி காலங்களாக கொண்டவர். சூரியனுடைய அணியாகிய சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு ஆகிய லக்கணங்களுக்கு அதிகமான நன்மைகளையும், சுக்கிர அணி லக்கணங்களாகிய சுக்கிரன், சனி, புதன் ஆகிய கிரகங்களுடைய லக்கணங்களுக்கு ஓரளவிற்கு குறைவான நன்மைகளையும் இயல்பாக கொடுக்க கடமைப்பட்டவர் இந்த கேது பகவான். 9 கோள்கள்லயே மிக வலிமையான ஒரு கோள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இந்த கேது தான். ஏன்னா மற்ற கிரகங்கள் அனைத்தையுமே அஸ்தங்கம் செய்யக்கூடிய வலிமையை பெற்றவர் சூரிய பகவான். புதன், சுக்கிரன், குரு, செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் அனைத்தையுமே அஸ்தகங்கம் அப்படின்ற ஒரு நிலையை சூரியனோடு இணையும் பொழுது அடைவார்கள். அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய சூரியனையே கிரகண தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுகள் தான். அதுலயும் ராகுவை விட ஒரு படி வலுவான கிரகமாகிய பலவானாக கேது மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க. அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கிரகம் இந்த கேது. தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல செயல்படக்கூடியவர். எந்த வீட்டில இருக்கிறாரோ அந்த வீட்டின் கிரகமாகவே மாறி பலன் தரக்கூடியவர். பருப்பொருளற்ற ஒரு நிழல் கிரகம், சாயா கிரகம். மனித உடலும் பாம்பு தலையையும் கொண்ட கிரகமாக நம்மளுடைய புராணங்கள்ல சொல்லப்படக்கூடியவர் இந்த கேது பகவான் தாங்க. ராகு சனியை போலவும் கேது செவ்வாயை போலவும் பலன் தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த கேதுவுக்கென்று ஒரு சில தனித்தன்மைகள் இருக்கவே செய்கின்றன. கருமையான இருட்டை குறிக்கக்கூடியவர் ராகு பகவான். கொஞ்சம் வெளிச்சமும் இருட்டும் கலந்திருக்கக்கூடிய அந்த செந்நிறமான பகுதியை குறிக்கக்கூடியவர் இந்த கேது பகவான். ஒரு அளவிற்கு ஒளி ஊடுருவக்கூடிய லேசாக மங்கலான அளவிற்கு மட்டும் வெளிச்சம் இருக்கக்கூடிய குறைவான ஒளியை கொண்ட ஒரு இருளை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த கேது பகவான். ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷத்துல ஒரு பாதி அளவு கூட இந்த கேதுவினால் ஏற்படாது. சொல்ல போனா ஒரு சில பாவ கிரகங்களோடு சேரும் பொழுது, சனி செவ்வாய் மாதிரி கிரகங்களோடு சேரும் பொழுது அந்த கிரகத்தின் பாவத்துவத்தை குறைத்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை தர செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களின் குணாதிசயத்தையே நல்லபடியாக மாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமையை கொண்டவர் இந்த கேது பகவான். சனியோடோ செவ்வாயோடோ இந்த கேது சேரும் பொழுது சூட்சமவலு அப்படின்ற அடிப்படையில ஓரளவிற்கு அந்த கிரகங்களின் காரகத்துவங்கள் நல்லபடியாக மாற்றி கொடுக்க செய்யக்கூடியவர் இந்த கேது தான். இதுவே ராகு அந்த சனி செவ்வாயோடு சேர்ந்தா கொடுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாவத்துவத்தை அடைவார். ஆனா கேது அப்படி செய்ய மாட்டார். அப்ப நம்ம கேதுவை என்னதான் ஒரு பாவ கிரகம்னு சொன்னாலும் கூட ஒரு அளவிற்கு சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய, ராகு அளவிற்கு கொடுமைகளை செய்யாத, குறைவான அளவிற்கு திசாபுத்தி வருடங்களை கொண்ட ஒரு குறைந்த அளவு பாவத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த கேது. அப்ப இப்படிப்பட்ட இந்த கேது 3, 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல மறையலாமா அப்படின்னு கேட்டா இந்த 3, 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்கள் இந்த கேதுவோடு ஒரு சில இடத்துல பொருந்தக்கூடியதாக இருக்கும். இந்த கேதுவின் தன்மைக்கும் அந்த மறைவு ஸ்தானங்களின் தன்மைக்கும் ஓரளவிற்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த இடங்கள்ல கேது இருப்பது ஒரு சில நேரங்களில் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். பாவ கிரகங்கள் மறைவது நல்லது. அதிலும் இந்த சாயா கிரகங்கள் ஆகிய ராகு கேதுக்கள் மறைவது ஒரு விதத்துல நல்லது தாங்க எப்பயுமே. அப்ப இந்த 3, 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல கேது இருக்கும் பொழுது ஒரே மாதிரி பலன்களைத்தான் தருமா அப்படின்னு கேட்டா இல்லங்க. ஏன்னா இந்த மறைவு ஸ்தானங்கள் அனைத்துமே ஒரே அளவிற்கான வலிமையை கொண்ட மறைவு ஸ்தானங்கள் இல்லை. இவற்றிலும் வேறுபாடு உள்ளது. சில ஸ்தானங்கள் குறைவான மறைவையும், சில ஸ்தானங்கள் கடுமையான மறைவையும், சில ஸ்தானங்கள் கேதுவினுடைய தன்மைக்கு ஒரு சிலர் அளவிற்கு பொருந்தி வரக்கூடியதாகவும் இருக்கும். அப்ப எந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எந்த அளவிற்கான மறைவை ஏற்படுத்துவார், எந்த மாதிரி தாக்கத்தை இந்த கேது ஏற்படுத்துவார், நற்பலன்களை தருவாரா தரமாட்டாரா அப்படிங்கிற எல்லாத்தையுமே
இப்ப டீடைல்டா பார்க்கலாங்க. இந்த கேது நன்மையை தருவாரா அப்படின்னு பார்ப்பதற்கு முதல்ல நம்ம ஒரு உதாரணத்திற்காக ஒரு மிதுன லக்கணத்தை எடுத்துக்கலாம். இந்த தடவை இந்த மிதுன லக்கணத்திற்கு 3ஆம் பாவகம் எதை தரக்கூடியது? மிதுன லக்கணம் மட்டுமல்ல, எந்த லக்கணமாக இருந்தாலும் 3ஆம் பாவகம் தான் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் பேரு புகழ் இளைய சகோதரம் எழுத்து இது மாதிரி காரகத்துவங்கள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியை குடிக்கக்கூடிய ஒரு பாவகம் தான் இந்த 3ஆம் பாவகம். அப்ப இந்த கேது மாதிரி ஒரு பாவ கிரகம் இந்த 3ஆம் பாவத்துல வந்து அமரும் போது என்ன நடக்கும்? அந்த கேது சுப கிரகங்களின் தொடர்போடு இருக்கும் பொழுது இந்த பாவகத்தை ஓரளவுக்கு வளர்த்தவே செய்வார். அதிலும் இந்த 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது குறைவான ஒரு மறைவு தன்மையை கொண்ட ஒரு பாவகம் தான். ஒரு 50% குறைவாக ஒரு 33% வச்சுக்கலாமா, 1/3 அளவிற்கு மட்டுமே மறைவு தன்மையை கொண்டது தான் இந்த 3ஆம் பாவகம். அப்ப இங்க இருக்கக்கூடிய கேது பெரிதாக மறைய மாட்டார். அதே போல மற்ற கிரகங்களுக்கு ஆட்சி வீடு உச்ச வீடு தான பலத்துல திக்பலம் இது மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது இந்த ராகு கேதுகளுக்கு இது எதுவுமே கிடையாது. ஒரு சில நூட்கள்ல ராகு கேதுகளுக்கு ஆட்சி வீடு உச்ச வீடு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவை இந்த இடத்துல நடைமுறைக்கு சரியாக பொருந்தி வரல. அவர்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. அவர்கள் அமரும் வீட்டையே சொந்த வீடாக ஆக்கி கொள்ளக்கூடியவர்கள். அதனால இவர்களுக்கு திக்பல அமைப்புகளும் இல்லை. அதனால 3ல் இருந்தாலும் அவருக்கு திக்பல வலிமை அதிகமோ குறைவோ எதுவுமே கிடையாது. அந்த வீட்டின் அதிபதி எப்படி இருக்கிறாரு, கேதுவுக்கு கிடைக்கக்கூடிய சுப பாவ தொடர்புகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறதை பொறுத்து தான் அவர் இந்த இடத்துல பலன் தருவார். சரி, 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன தருவார்? பாவ கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தை முதலில் கெடுக்கும். அந்த அமைப்பின்படி கேது என்னதான் ஒரு குறைவான தன்மையை கொண்ட ஒரு பாவராக இருந்தாலும் கூட இப்போதும் அவர் பாவர் தான். இருக்கும் இடத்தை கொஞ்சம் கெடுக்கவே செய்வார். ராகு அளவிற்கு அதிகமான ஒரு கெடுதல்களை தராவிட்டாலும் குறைவான ஒரு கெடுதல்களை தரவே செய்வார். உயிர் காரகத்துவத்தை பெரிதாக பாதிக்காவிட்டாலும் சடக்காரகத்துவத்தை கொஞ்சம் பாதிக்கவே செய்வார். அந்த அமைப்புல 3ஆம் பாவத்துல கேது இருக்கும் பொழுது இளைய சகோதரம் அவர்களுக்கு குறைவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இல்லாமல் இருக்கும். பாவ கிரகம் அப்படின்றதுனால அந்த இடத்துல ஆண் தம்பி இருப்பதற்கு பதிலாக பெண் தங்கை இருக்கலாம், அல்லது இளைய சகோதர சகோதரிகளை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை செய்வார் இந்த கேது. அதே போல தைரிய வீரியத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார் இந்த கேது. ஏன்னா பாவ கிரகம் அப்படின்ற அமைப்புல இருக்கும் இடத்தை இவர் எந்த விதத்திலும் வளர்த்த மாட்டார். இருப்பதையும் மேலும் கெடுக்கும் வேலையைத்தான் அந்த கேது இந்த இடத்துல செய்வார். அதனால கொஞ்சம் தைரியத்தை கெடுப்பார். பெயர் புகழ் அந்தஸ்தை குறைப்பார். ஆக 3ஆம் பாவத்தில் இருப்பது ஓரளவிற்கு கெடுதல் தரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் இந்த கேதுவை பொறுத்தவரைக்கும். இதுவே இந்த கேதுவிற்கு சுப கிரகங்களின் தொடர்பு கிடைக்கும் பொழுது இந்த தன்மைகள் அனைத்தையுமே அவர் அதிகமாக பெருக்கி நல்லபடியாக கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையை அடைவார். அது என்ன, எந்த கிரகத்தோடு சேர்ந்தா நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன். இப்ப அடுத்ததாக 6ஆம் பாவகம். 6ஆம் பாவத்துல கேது அமரலாமா அப்படின்னு கேட்டா, ராகு கேதுக்களுக்கு 6, 12ஆம் ஸ்தானங்கள் எப்போதுமே நன்மை தரக்கூடிய நல்ல ஸ்தானங்கள் தாங்க. இந்த பாவ கிரகங்கள் எங்கு இருந்தாலும் அந்த பாவகத்தை பாதிப்பார்கள் அப்படின்ற அடிப்படையில இது மாதிரி ஒரு மறைவு ஸ்தானத்துல வந்து அவர்கள் மறைந்து கொள்வது மற்ற பாவகங்கள் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்படும். இதுவே ஒரு 4ஆம் பாவத்திலேயோ 5ஆம் பாவத்திலேயோ 9ஆம் பாவத்திலேயோ இருக்கும் பொழுது தாயார் குழந்தை தந்தை இது மாதிரி அமைப்புகளை பாதிப்பார்கள். அதற்கு பொதுவாக இது மாதிரி 6, 12 மாதிரி முக்கியமான ஸ்தானங்கள் இல்லாத மறைவு ஸ்தானங்களில் வந்து அமரும் பொழுது பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. அதனாலேயே இவர்கள் இருக்கிறதுக்கு இந்த இடம் நல்ல இடம், இந்த 6ஆம் பாவகம். அப்ப இந்த 6ஆம் பாவகம் எதை கொடுக்கக்கூடியது? எந்த லக்கணமாக இருந்தாலும் 6ஆம் பாவகம் தான் ஒருத்தருக்கு கடனை கொடுக்கக்கூடியது, நோயை கொடுக்கக்கூடியது, எதிரி வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடியது இந்த 6ஆம் பாவகம் தான். தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை, கலவரம், விபத்து இது மாதிரி எல்லா பிரச்சனையும் தரக்கூடிய ஒரு கெடுதல் நிறைந்த ஒரு பாவகம் தான் இந்த 6ஆம் பாவகம். அப்ப இந்த பாவகத்துல கேது வந்து அமரும் போது என்ன நடக்கும்? பாவ கிரகம் அப்படின்ற அடிப்படையில அந்த பாவகத்தை அவர் மேலும் பாதிக்கிறார். அதனால இந்த 6ஆம் பாவகம் தர வேண்டிய கடன், நோய், எதிரி அனைத்துமே இல்லாமல் போகும். இதுதான் அவருக்கு பொருந்தக்கூடிய ஒரு தன்மைங்கிறது. ஒரு கெட்ட பாவகம் மேலும் கெட்டு போகிறது. அதனால அந்த பாவகம் அந்த பலனை தராது. 6ல கேது இருக்கும் போது கடன், நோய், எதிரி தொந்தரவுகள் இருக்காது அல்லது குறைவாக இருக்கும். அப்ப ஒரே ஒரு கிரகமாகிய இந்த கேது மட்டும் அமரும் போது இந்த பாவகம் கெட்டு போகிறது. அதனால் கடன் நோய் இல்லாத தன்மை ஏற்படுகிறது. இதுவே இந்த கேதுவோடு சனி செவ்வாய் ஆகிய 2 பாவர்கள் வந்து தொடர்பு கொள்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது இந்த கேது மேலும் கெட்டு போய் 6ஆம் பாவகத்தின் மோசமான கெடு பலன்களை செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவார். ஒரே ஒரு பாவர் இருக்கும் பொழுது
கடன் நோய் இல்லாத தன்மை ஏற்படும். இதுவே அதிகமான பாவ கிரகங்கள் அந்த இடத்தை மேலும் மேலும் சேதப்படுத்தி பாவத்துவத்தை அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் கொடூரமான பலன்களாக மாறி நடக்க ஆரம்பிக்கும். அதனால பெரிய அளவுல பாவ கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் சுப கிரகங்களினுடைய ஏதேனும் ஒரு பார்வையோட மட்டும் அல்லது இயல்பாக இருக்கக்கூடிய கேது பெரிதாக கெடுபலன்களை தரமாட்டார். 6ஆம் பாவத்தின் மோசமான பலன்கள் அனைத்தையுமே தடுப்பார். இதோட சேர்த்து என்ன நடக்கும், நல்ல வேலையும் போயிரும், கடனும் கிடைக்காமல் போயிரும். கெட்டு போயிருது இல்லையா 6ஆம் பாவகம். அதனால என்ன நடக்கும், இவர்களுக்கு கடன் பெரிதாக கிடைக்காது, கேட்ட தொகை கடனாக கிடைக்காது, நல்ல ஒரு வேலை அமைவதில் சிக்கல் ஏற்படும். ஏன்னா அந்த பாவகம் கேதுவால் கெட்டு போகிறது. அதனால கடன் வராது, நோய் வராது, நல்ல வேலையும் வராது. சொந்தமாக ஏதாவது தொழில் செய்வது அல்லது அடிக்கடி வேலையை மாற்றிக்கொண்டே இருப்பது, இருக்கும் வேலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருப்பது, இது மாதிரி தன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது. சரி, அடுத்ததாக 8ஆம் பாவகம். இந்த 8ஆம் பாவத்துல கேது இருக்கலாமா அப்படின்னு கேட்டா இருக்கலாங்க. ஏன்னா 6ஆம் பாவகம் எப்படி ஒரு முழுமையான மறைவு ஸ்தானமோ அதே போல இன்னொரு முழுமையான மறைவு ஸ்தானம் தான் இந்த 8ஆம் பாவகமும். அப்ப 8ஆம் பாவகம் எதை குறிக்கக்கூடியது, 8ஆம் பாவகம் தான் ஒருவருடைய ஆயுள் எவ்வளவு அப்படிங்கிறதை குறிக்கக்கூடியது. தீர்காயுள் ஒருவருக்கு இருக்குமா, அவருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுமா, வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு அவர் செல்வாரா, பிறந்த இடத்தை விட்டு சென்று வேறு இடங்கள்ல நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஒருவருக்கு உண்டாகுமா, மறைபொருள் சாஸ்திரத்தில் அவருக்கு எந்த அளவிற்கு ஞானம் இருக்கும், சூட்சமமான விஷயங்களை உணரக்கூடியவராக இருப்பாரா அப்படிங்கிற எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது இந்த மறைவு ஸ்தானம் ஆகிய 8ஆம் பாவகம் தான். அப்ப இந்த ஸ்தானத்துல கேது அமரும் போது என்ன நடக்கும், இந்த ஸ்தானமும் முதலில் கொஞ்சம் பாதிக்கப்படத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த பாவக பலன்கள் கேதுவுக்கு கொஞ்சம் பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப ஞான காரகன் ஆகிய கேது பகவானை இந்த 8ஆம் பாவத்தில் அமரும் பொழுது அவர்களுக்கு மறைபொருள் சாஸ்திரம் மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஞானம் இருக்கும். இதுவே இங்க இருக்கக்கூடிய கேது சுப கிரகங்களின் தொடர்பில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். ஏன்னா கேதுதான் அந்நிய மொழி, அந்நிய இனம், வெளிநாடு, வெளிமாநிலம், இது மாதிரி வேற்று அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். கேது ஒருவருக்கு வந்துட்டாலே, கேது திசையோ கேது புத்தியோ வந்துட்டாலே அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில வாழ்க்கையில மாற்றம் வரும். அது இருக்கும் இடத்திலிருந்து ஒரு சிறிய மாற்றமாக கூட இருக்கலாம். ஒரு வேலையில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு சேஞ்ச் ஆகிறது, ஒரு போஸ்டிங்ல இருந்து இதை விட இன்னொரு நல்ல வேலைக்கு இன்னொரு நல்ல போஸ்டிங்க்கு சேஞ்ச் ஆகிறது, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகிறது. இது மாதிரி ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடியவர் கேது. அப்ப சுப கிரகங்களின் தொடர்போடு 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது அந்த பாவகத்தை வளர்த்து வெளியூர் வெளிமாநிலம் செல்வதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துவார். இதுவே 8ஆம் பாவத்துல பாவர்களின் தொடர்போடு இருக்கக்கூடிய கேது என்ன செய்வார், அந்த பாவகத்தை மேலும் கெடுப்பார், ஆயுள் அமைப்புகளை குறைப்பார், வெளியூர் வெளிமாநிலம் செல்வதில் தடையை ஏற்படுத்துவார். அதையும் மீறி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு ஆகிய அமைப்புகளுக்கு சென்று அங்க நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். சொந்த ஊரிலேயே பிறந்த இடத்திலேயே சுற்றி சுற்றி இருக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை உண்டு பண்ணுவார். 8ஆம் பாவத்தில் பாவத்துவமாக பாவர்களின் தொடர்போடு இருக்கக்கூடிய கேது பகவான். சரிங்க, அப்ப அடுத்ததாக 12ஆம் பாவகத்துல கேது இருக்கலாமா? 12ஆம் பாவகம் ஒரு அரை பங்கு மறைவு ஸ்தானம் தான். 6 அளவிற்கு 8 அளவிற்கு ஒரு முழுமையான மறைவு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம் இல்லை இந்த 12ஆம் பாவகம். அதனாலேயே இந்த கேது பகவான் இந்த ஸ்தானத்துல தாராளமாக இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம 3, 6, 8, 12ல 6, 12ஆம் பாவகங்கள் கேதுவுக்கு, அதாவது ராகு கேதுக்களாகி அந்த சாயா கிரகங்களுக்கு நல்ல ஸ்தானம் அப்படின்னு பார்த்திருக்கோம். அந்த அமைப்புல 12ல கேது இருப்பது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா 12ஆம் பாவகம் தான் அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், மோட்சஸ்தானமும் இந்த 12ஆம் பாவகம் தான். ஏற்கனவே கேது ஒரு ஞானக்காரகன். அவர் ஒரு மோட்சஸ்தானத்தில் அமரும் போது என்ன ஆகும், இவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுது. இவர்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் பாவகமும் இன்னொரு மறைவு ஸ்தானம். அதிலும் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை, வெளியூர் வெளிமாநிலம் மாதிரி பயணங்களை குறிக்கக்கூடியது, ஞானத்தை குறிக்கக்கூடியது, மறைபொருள் சாஸ்திரத்தை குறிக்கக்கூடியதும் இந்த 12ஆம் பாவகம் தான். படுக்கையறை ஸ்தானம், தூக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் இந்த 12ஆம் பாவகம் தான். இதுல பாவ கிரகம் ஆகிய இந்த கேது அமரும் போது என்னாகும், தூங்குவதுல பிரச்சனை இருக்கும்.